வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம இந்த வாரமும் முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $5020 ட்ரேடிங் ஆனது நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றும் இன்றும் கிட்டத்தட்ட அந்த 4875 வந்து நல்லா நெருக்கமாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. நேற்று இறக்கத்தில் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி அந்த இறக்கத்துலேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு $100 நெருக்கத்தில் இப்போது ப்ளஸில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 5180 தான் அடுத்த கட்டமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இருந்தாலும் கூட நமக்கு இந்த கடந்த வாரத்தினுடைய உச்சம் 5092 அப்படிங்கிற அந்த உச்சத்துக்கு மேலே ஒரு க்ளோசிங் ஆனது வர்ற வரைக்கும் கொஞ்சம் இந்த கோல்டினுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஹையர் சைடில் போகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்கும். அந்த 5092க்கு மேலே க்ளோசிங் வந்துருச்சுன்னா 5180க்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும். காரணம் என்னென்னா, ஷார்ட்டில் இருக்கிறவங்க கவர் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 5180 நெருக்கத்துக்கு ஓட்டிடும். அப்படி வாய்ப்பு தராமலே இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் இந்த 4875, 4730 இந்த 2 லெவல்ஸுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகிடும். கீழையும் அதை உடச்சி வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வேகமாக அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படின்னும்போது மீண்டும் அந்த பழைய லோயர் லெவல்ஸுக்கு வரத்துக்கு சான்சஸ் எடுத்துடலாம். ஸோ 5092ஐயும் ஒரு லெவலாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கலாம். கீழே வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கிறவங்க 5092 தாண்டாத வரைக்கும் கீழே சில சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கோல்டு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தோணல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், அந்த 5092 தாண்டுதா வரக்கூடிய வாரத்தில், இல்லை அதை தாண்டாமலே கீழே வருதுன்னா நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கீழே இறங்கி வந்து கொடுக்கறதுக்கு கோல்டு தயாராக இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $77 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வாரமும் அந்த 7810 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்காம தான் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் ராத்திரி இன்னும் க்ளோசிங் முடியல, க்ளோசிங் பார்க்கணும். போன வாரம் அந்த 7810க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட 8645 அந்த லெவலுக்கு நெருங்கி போயிருந்தாலும் இந்த வாரத்தினுடைய ஏற்றம் சஸ்டெயின் ஆகலை. கீழே இறங்கி வந்து 7810 தான், அதற்கு கீழே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இதுலேயும் வந்து இந்த 6340 ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக நமக்கு இருக்குது. கீழே அந்த லெவலுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் எடுத்துச்சுன்னா அந்த லெவல் வரைக்கும் வரலாம். மேலேயும் 9220 போன வாரத்தினுடைய உச்சம். போன வாரத்தினுடைய குறைவான விலையும் பார்க்க போனீங்கன்னா $64 நெருக்கத்துக்கு வந்துருந்துச்சு. ஸோ இந்த 2 லெவலையும் கிராஸ் பண்ணாமல் இந்த வாரம் நடுவில் நிற்கிறதுனால எந்த பக்கம் வந்து அடுத்து ஒரு மாற்றம் வருதோ, அதாவது 9220 கட் பண்ணுறாங்களோ இல்லை 64 கட் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் அடுத்து வேகங்கள் அதிகமாகிறதுக்கு சில்வரில் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அடுத்தடுத்த லெவல்ஸை கொஞ்சம் வேகமாகவே கடக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ சில்வர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருதான்னு பார்க்கணும். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7810, 83, 8645. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6880, 6340 முக்கியமான சப்போர்ட்டாக சில்வருக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $63 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $65 அப்படிங்கிறத கடக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளை அதுவும் ரொம்ப போராடி பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் வாய்ப்பு கிடைக்கலன்னா மறுபடியும் சரியறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடலாம். கீழே $55 தான் சப்போர்ட், மேலே 65 தான் தொடர்ந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் அதை கடக்க முடியாமல் க்ரூட் ஆயில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரங்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் க்ரூட் ஆயிலுக்கு தருது அப்படின்ட்டு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி 25471 முடிச்சிருக்காங்க. 25810க்கு மேலே இந்த வாரம் திங்கட்கிழமை ஓப்பனிங் கிடச்சிது. பட் அதை தாண்டி அது ஸ்ட்ராங்காக செல்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு புதன்கிழமை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலே சொல்லியிருந்தேன், இந்த 2 கேண்டிலும் பார்க்கும்போது மேல் நோக்கி செல்கிறதுக்கு ஒரு வலிமையான ஒரு கேண்டிலாக இது ரெண்டும் இல்லை. அதுக்கு பாடி வந்து அந்த கேண்டலோடைய பாடி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அடுத்த வலிமையாக ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தராத அளவில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். புதன்கிழமை கொஞ்சம் ஏற்றி நிறுத்தியிருந்தாலும் நம்ம எதிர்பார்த்துறது மாதிரி ஒரு மாற்றத்தை பெருசாக கொடுக்காம மறுபடியும் கீழ் நோக்கி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டில் கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாலே நமக்கு எப்படி பங்குச்சந்தை எந்த சைடில் நமக்கு வாய்ப்புகளை தருங்கிறத கணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்.
குறிப்பான ஒரு செய்தி வந்து ஐடி துறைக்கு வரும்போது அதனுடைய இம்பேக்ட் இந்த 2 நாளும் வேகமாக இறங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, அது ஏறாமல் இருந்ததுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கீழே வருவதற்கும் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஸோ 25,395ங்கிறது அடுத்த சப்போர்ட். அந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போச்சுன்னா மறுபடியும் 25,810 நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். உடச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதற்கு கீழே ஒரு க்ளோசிங் வந்து கன்ஃபர்மேஷனோட வந்துச்சு அப்படின்னா 24,610 தான் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ கவனத்தோடு அடுத்த வாரம் இருக்க வேண்டிய இடம் 25,395. அதை கட் பண்ணி க்ளோசிங் வரும்போது நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்து அடுத்து எங்கே என்ன செய்யுதுன்றதை கவனத்தில் கொண்டு செய்யணும். இல்லை இந்த இடத்த தொட்டுட்டு திரும்புதுன்னா மறுபடியும் 25,810 நோக்கி அது மேல் நோக்கி செல்ல இந்த இடத்துலேருந்து தன்னை தயார்படுத்திக்குதுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? செக்டார்ஸுகளில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 60,186 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 60,960 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கி தான் போயிருக்காங்க. இந்த வாரத்தில் 4 நாள் ரொம்ப பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க ராக்கெட் மாதிரி. ஆனாலும் அதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து அதற்கு கிடைக்காததுனால இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தோட 553 புள்ளிகள் இன்றைக்கி ஒரே நாளில் சரிஞ்சு 60,186 முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த 60,130ங்கிற அந்த லெவலுக்கும் கீழே 60,073 வரைக்கும் போயிட்டு அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்பிச்சுன்னா மறுபடியும் அதனுடைய பயணம் 60,960 நோக்கி இருக்கும். அப்படி ஒரு வேளை வாய்ப்பு தராமல் 60,130 கட் பண்ணாங்கன்னா மீண்டும் 59,310 நோக்கி வர்றதுக்கு நிஃப்டி பேங்க் வாய்ப்பை தந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்து பேங்க் நிஃப்டியை வாட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 28,126 க்ளோசிங் 28,390ன்ற அந்த லெவலில் குறிப்பாக இந்த வாரம் போய் மேலே டச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை 28,413 வரைக்கும் போயிருக்கு. பட் அன்றைக்கி க்ளோசிங் 28,385லேயே முடிச்சிருக்காங்க, குறிப்பாக அந்த வியாழக்கிழமை. ஆனாலும் கூட இன்றைக்கி மறுபடியும் ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து 258 புள்ளிகள் கீழே வந்துருச்சு. 28,126 முடிச்சிருக்கு. ஸோ 28,000 சப்போர்ட்டு, 28,390 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 29,080 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே நமக்கு 28,000 தாண்டி கீழே வரக்கூடிய வாய்ப்பு எடுக்கும்போது 27,570 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இப்போதைக்கு அடுத்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவில் மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 32,681 க்ளோசிங். ஸோ இந்த வாரத்தினுடைய பங்குச்சந்தை இறக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணமான ஒரு செக்டர். மோசமாக வீழ்ச்சியை கண்டு மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 32,681க்கு வந்துடுச்சு. 3 லெவல்கள் கடந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ அடுத்த லெவல்களாக 30,900, 30,000, 29,250. ஸோ ரொம்ப வேகமாக இறங்குது. ஐடி துறை நல்ல துறை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் மனதில் அப்படி இருந்துச்சுன்னா இது மேலேருந்து இறங்கக்கூடிய ஒரு கூர்மையான ஒரு பொருள் மாதிரி நமக்கு இந்த நேரத்தில் நம்ம கையை கொண்டு போய் அதுக்கு நேராக நீட்டிடக்கூடாது. அது வர்ற வேகத்துக்கு நம்ம கையை பதம் பார்த்துரும். அதனால் எங்கே வந்து பொறுமையாக அடங்குதோ அந்த இடத்த கொஞ்சம் ஒரு 10 ரூபா திரும்பி மேலே போயிட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் அது ஸ்லோவாகி நின்று அதுக்கப்புறம் திரும்புகிற வரைக்கும் நம்ம பொறுமை காத்திருக்கணும். அதன் பிறகு நம்ம முதலீடு செய்கிறதுக்கு நம்ம தயாராகலாம். ஏன்னா என்ன அடுத்தடுத்த செய்திகள் வரும்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்களை மனதில் வச்சுக்கோங்க. 30,900, 30,000, 29,250 அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த லெவலாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுங்க. ஸோ அந்த இடங்களில் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்ப்போம். மேலே 31,900, 33,100 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஐடிக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,194 முடிச்சிருக்காங்க. 22,695ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. கிட்டத்தட்ட அதற்கான அந்த லெவலுக்கு தாண்டறதுக்கு முயற்சிகளை தான் இந்த வாரமும் இருந்திருக்கு. ஆனால் பெருசாக மூமெண்ட் கொடுக்கல. போன வாரமும் இந்த வாரமும் இந்த 21,950க்கும் 22,695க்கு உட்பட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு பார்மா தயாராகுதோ அந்த பக்கம் அதனுடைய வேகமானது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 50,902 க்ளோசிங். 52,550 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நெருங்கி போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய உச்சம் 52,411. இருந்தாலும் அந்த இடத்துல அது சஸ்டெயின் ஆகலை. குறிப்பாக இந்த கடைசி 2 நாட்களும் நல்ல ஒரு இறக்கம். இன்றைக்கி ஒரு 2% நெருக்கத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ 51,360க்கு கீழே மீண்டும் க்ளோசிங் கொடுத்து
மறுபடியும் அந்த 49,600 நெருங்கி போகிறதுக்கு வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே வரும்போது அந்த இடத்து வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுருங்க. ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 51,360 52,550 இப்போது ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்கிறத எஃப்எம்சிஜியை பொறுத்தளவில் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த நிஃப்டி ஆட்டோ 28,234 முடிச்சிருக்காங்க. 28,610ங்கிறத புதன் வியாழன் இந்த 2 நாளுமே நெருங்கி போயிருக்கு. பட் அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. ஸோ கீழே தான் வந்து முடிச்சிருக்காங்க. 27,970 தான் அதற்கான ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28,610, அதையும் தாண்டி க்ளோசிங் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 29,160 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. வரக்கூடிய வாரம் இந்த லெவல்ஸில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு ஆட்டோ தயாராக இருக்குன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 823 க்ளோசிங். 820க்கு நெருக்கத்தில் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வாரம் கிட்டத்தட்ட 860 நெருங்கி போனாலும் கூட முடிவுன்றது மறுபடியும் அந்த 820க்கே நெருங்கி வந்துருச்சு. ஸோ அந்த கடந்த வாரம் எங்கே இருந்துச்சோ அதே லெவலுக்கு நெருங்கி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 820, கீழே 785, மேலே ரெசிஸ்டன்ஸாக இன்னமும் 860ங்கிறது தான் நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இந்த வாரம் அது இருந்துகிட்டு இருக்குது. இறக்கத்துலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துருந்தாலும் அடுத்த ஒரு வேகம் எடுக்கிறதுக்கு இன்னும் ரியாலிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 11,872 க்ளோசிங். குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு இறக்கம் 3.5% நெருங்கி வந்துச்சு. 12,320க்கு மேலே செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் கிடைக்கல. இதுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அதற்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாலும் அடுத்து அதற்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்காமல் கீழே வந்துடுச்சு. அதே நிலைமை இந்த வாரமும் நெருங்கி சென்றிருந்தாலும் அதற்கு தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்க முடியாமல் கீழே கொண்டு வந்து தான் முடிச்சிருக்காங்க. ஸோ 11,640ன்றது தான் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக நிஃப்டி மெட்டலுக்கு இருக்குது. மேலே 12,320ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த 12,320 வரக்கூடிய வாரம் தாண்டிச்சு அப்படின்னா 13,070 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. என்ன செய்யுதுன்றதை இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,976 அப்படிங்கிற லெவலில் முடிச்சிருக்காங்க. ஸோ 12,400 டச் பண்ண உடனே மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு தான் சில வாரங்களுக்கு முன்னாடி போயிட்டு 11,480க்கு கீழே வந்து மறுபடியும் இதே 12,400 தொட்டுட்டு மறுபடியும் 12,000க்கு கீழே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 12,400க்கும் 11,400க்கும் நடுவில் தான் அதனுடைய போராட்டம் இப்போ கடந்த சில வாரங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வரக்கூடிய வாரங்களில் முயற்சிக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் 25,395 நெருக்கத்துக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு நெருக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து வரக்கூடிய வாரம் டேர்ன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா மறுபடியும் அது திரும்பி கொஞ்சம் சேஃபாக மேலே போகுதுன்னு அர்த்தம். உடச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கீழே அந்த 25,395 உடச்சி கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.